வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு நடிகர் தனுஷ்க்கும் அவங்களுடைய ஒய்ஃப் ஐஸ்வர்யாவுக்கும் நடுவில் ஏதோ ப்ராப்ளம். அதனால அவங்க டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். இவங்க 2 பேருக்குள்ள டைவர்ஸ் கொடுத்துருக்காங்களா தீர்ப்பு, இல்லைன்னா மறுபடியும் இவங்க சேர்ந்து வாழ போகிறாங்களா, இதுதான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நியூஸ் சேனல் பிடிச்சவங்க ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நடிகர்கள் மத்தியில் விவாகரத்து ரொம்பவே அதிகமாயிட்டு இருக்க நிலையில் இப்போ லாஸ்ட்டாக ஏஆர் ரகுமான் கூட விவாகரத்து பண்ணாங்க. அதுக்கு அடுத்த நிலையில் இப்போ தனுஷும் ஐஸ்வர்யாவும் இருக்காங்க. தனுஷ்க்கும் ஐஸ்வர்யாவுக்கும் 18 நவம்பர் 18ஆம் தேதி 2004 அன்னைக்கு கல்யாணம் ஆயிருக்கு. ரஜினிகாந்தோட மூத்த மகள் ஐஸ்வர்யா கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு 2 மகன்கள் இருக்காங்க. அவங்க 2006லையும் 2010லையும் ஒரு மகன் பிறந்திருக்காங்க. அவங்களோட மகன்கள் பேர் யாத்ரா மற்றும் லிங்கா. இந்த தம்பதியினர் 17 ஜனவரி 2022 அப்போவே டைவர்ஸ் கொடுக்கறதா எல்லாருக்கும் லீகலாக அறிவிச்சிருக்காங்க. நடிகர் தனுஷ்க்கும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கும் விவாகரத்து வழக்கில் இரு தரப்பு விசாரணையும் முடிஞ்ச நிலையில் நவம்பர் 27ஆம் தேதி, அதாவது நேற்று சென்னையில் குடும்ப நல நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அதில் நடிகர் தனுஷுக்கும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கும் விவாகரத்து வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. இது மூலமாக அவங்களோட 18 ஆண்டு கால திருமண வாழ்க்கை முடிவு பெற்றிருக்கு. இதனால் இவங்க இந்த மாதிரி இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா, தனுஷுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் இடையில் ஆல்ரெடி கொஞ்சம் பிரச்சனை இருந்துகிட்ருக்கு. அது அவங்களால தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கு. இருந்தாலும் அவங்களுடைய குடும்பத்தினரும் நண்பர்களும் அவங்களுடைய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணணும்னு நிறைய முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. ஆனாலும் இருவருமே விவாகரத்து வாங்குற முடிவில் கன்ஃபார்மாக இருந்திருக்காங்க. இந்த நிலையில் 2 பேரும் தங்களுடைய திருமண வாழ்க்கையை முடித்து கொள்கிற வகையில் பரஸ்பர விவாகரத்து கோரி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த மனு தாக்கல் செஞ்சதில் 2004ஆம் வருஷம் நடைபெற்ற அவங்களோட திருமணத்தை செல்லாது அப்படின்னு அறிவிக்க வேணும்னு அதில் கோரியிருக்காங்க இவங்க 2 பேரும். இந்த மனு முதன்மை குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி சுபாதேவி முன்னாடி மீண்டும் விசாரணைக்கு வந்திருக்கு. அப்போ நடிகர் தனுஷும் ஐஸ்வர்யாவும் ஆஜரே ஆகாமல் இருந்திருக்காங்க. விவாகரத்து கோரிய வழக்கில் நடிகர் தனுஷும் ஐஸ்வர்யாவும் 3வது முறையாக ஆஜராகலை. 3 முறையாக ஆஜராகாமல் இருந்ததுனால விசாரணை மீண்டும் தள்ளி வைக்கப்பட்டிருந்தாங்க. அடுத்த விசாரணைக்கு இருவரும் நவம்பர் 21ஆம் தேதி ஆஜராக நீதிபதி உத்தரவிட்டிருக்காங்க. ஆனால் இந்த வழக்கில் கடந்த 21ஆம் தேதி விசாரணைக்கு வந்தப்போ ஐஸ்வர்யாவும் தனுஷும் ஆஜராகிட்டாங்க. அதாவது 4வது முறை தான் இவங்க 2 பேருமே கோர்ட்டில் ஆஜராகியிருக்காங்க. அப்போ கோர்ட்டில் தனிப்பட்ட அறைகளில் கதவுகள் ஜன்னல் எல்லாமே மூடிட்டு 2 பேர்கிட்ட நீதிபதி சுபாதேவி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. ஆனால் இதில் இருவருமே தன்னோட திருமண வாழ்க்கையை பிரிவதில் ரொம்ப உறுதியாக இருந்திருக்காங்க. இதில் 2 பேரும் ஒன்றா கோஆப்ரேட்டிவ் இருக்காங்களோ இல்லையோ, ஆனால் இந்த திருமண வாழ்க்கையை முடிவு செஞ்சிருக்கிறதுனால, அதாவது டிவோர்ஸ் வாங்கிறதுல 2 பேரும் உறுதியாக இருந்ததுனால நீதிபதி அதில் தவிர்க்க முடியாத காரணத்தினால இருவருக்கும் டிவோர்ஸ் கொடுத்து நீதி அளிச்சிருக்காங்க. இங்கே தனுஷ் அவரோட எக்ஸ் தளத்தில் போட்ட பதிவு நம்ம இப்போ பார்க்கலாம். தனுஷ் இதில் பேசும்போது, நண்பர்களாக, காதல்களாக, பெற்றோர்களாக நாங்கள் இருந்த 18 வருட திருமண வாழ்க்கை முடிவுக்கு வருகிறது. ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்தும் புரிந்து கொண்டும் வாழ்வின் ஒவ்வொரு தருணத்தையும் கடந்து சென்றுள்ளோம். இனி நானும் ஐஸ்வர்யாவும் தனித்தனியே வாழத் தொடங்க உள்ளோம். எங்களை நாங்களே தனியாக புரிந்து கொள்ளும் நேரம் இது. அதனால் எங்களுடைய இந்த முடிவிற்கு மதிப்பளிங்க, எல்லாரும் உறுதுணையாக நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு தனுஷ் அவரோட எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்காரு. இதில் மெயினாக அவர் சொல்லியிருக்கிறது, கருத்து வேறுபாடு காரணமாக நாங்கள் 2 பேரும் வாழ்க்கையை பிரியறதுக்கு முடிவெடுத்திருக்கதா போட்டிருக்காங்க இந்த பதிவு. கோலிவுட்டில் பலருமே ஆச்சரியப்படுற வகையில் திருமணம்ல நடந்ததுன்னா அதில் ஒன்றுனா ரஜினிகாந்த் மகள் ஐஸ்வர்யாவுக்கும் நடிகர் தனுஷ்க்கும் நடந்த திருமணம் தான் சொல்ல முடியும். ஏன்னா தனுஷ் நடிக்க சில வருஷங்கள்ல இந்த திருமணம் நடந்துருச்சு. 2 பேருக்கும் எப்படி இந்த காதல் மலர்ந்ததுன்னு அந்த சமயத்தில் நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க.
திருமணத்துக்கு பிறகு தனுஷ் வந்து தன்னோட ஒவ்வொரு அடியுமே பார்த்து பார்த்து எடுத்து வச்சாரு. அதுக்கேத்தபடியே தனது திறமையையும் ஒவ்வொரு படத்துல அவர் வந்து வளர்த்துக்கிட்டே போயிருக்காரு. தனுஷோட கல்யாணத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, தனுஷோட வளர்ச்சியிலும் சரி, ஐஸ்வர்யாவோட வளர்ச்சியிலும் சரி, தனுஷும் வந்து மாறி மாறி பங்கெடுத்திருக்காங்க. முக்கியமாவே தனுஷோட அழகு, நடை, உடை, பேசும் முறை என இதில எல்லாத்துலேயும் வந்து ஐஸ்வர்யா வந்து மாற்றங்களே கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து தனுஷே வந்து பல மேடைகள்ல கூறியிருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாரி ஐஸ்வர்யாவும் இயக்குனரா ஆசைப்படுற உறுதுணையா இருந்த அவரோட முதல் படமா இருக்கிற 3 அதாவது 3 படத்துல ஹீரோவா நடிச்சாரு தனுஷ். அந்த படம் சுமாரான வரவேற்பை ஏற்பட்டது. இப்படி ஒற்றுமையா இருக்கிற தம்பதியருக்கு யாத்ரா, லிங்கான்னு 2 மகன்கள் இருக்காங்க. இந்த சூழல்ல கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி 2 பேரும் தன்னோட சமூக வலைத்தளங்கள்ல நாங்க 2 பேருமே தனித்தனியா பிரிந்து வெவ்வேறு பாதையில பயணம் செய்ய விரும்புறோம். அதாவது டிவோர்ஸ் பண்ண போறோம்னு ஒரு அதிர்ச்சியான தகவல கூறியிருந்தாங்க. திருமணமாகி இத்தனை வருஷங்கள் கழித்து பிரிய போறாங்களா அப்படின்னு பலருமே ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த தனுஷும், ஐஸ்வர்யாவும் எடுத்த முடிவு. இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்ததுக்கு தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.